வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உலகத்தில் சாப்பிடாத கஷ்டப்படுறவங்கள விட சாப்பிட்டுட்டு கஷ்டப்படுறவங்க தான் அதிகம். அதாவது அதிகமாக சாப்பிட்டுட்டு அவஸ்தைப்படுறவங்க. ஆயுர்வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அளவறிந்து சாப்பிடுங்கன்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுங்கிறது 2 விஷயத்தை பொறுத்தது. ஒரு ஆகாரம் உங்கள் கண் முன்னாடி இருக்குது, உங்கள் கை அதை எடுக்கிறதுக்காக போகுது. அதுக்கு முன்னாடி 2 விஷயத்தை நீங்கள் யோசிக்கணுமா. முதல்ல நம்ம செரிமான சக்தி எவ்வளவு, அடுத்தது இந்த ஆகாரத்தின் செரிக்கிற சக்தி எவ்வளவு. நம்ம உடம்பில் ஜீரண சக்தி எப்படிங்கிறது நமக்கு தான் நல்லா தெரியும். அது இப்போ சரியாக இருக்குங்கிற முடிவுக்கு வந்தாச்சா, அடுத்தது இதோ எதிரில் இருக்கிற ஆகாரம் எளிதானதா கடினமானதா அப்படின்னு அதோட ஜீரண சக்தியும், அதாவது ஜீரணமாகிற சக்தியும் நாம் என்னென்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அதை சாப்பிட ஆரம்பிக்கணும். என்ன யோசிக்கணும்னா, இதை சாப்பிட்டா லேசாக செரிச்சிருமா இல்லை சிரமப்பட்டு தான் செரிக்குமா அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கணும். லேசாக செரிக்கக்கூடிய ஆகாரம் எது, செரிக்கிறதுக்கு சிரமப்படுற ஆகாரம் எது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு இனிப்பு சுவையுள்ள உணவு பண்டங்கள், நெய்யில் சமைச்ச உணவு வகைகள், இதையெல்லாம் அரை வயதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அதுதான் அதுக்கு அளவு. லேசாக செரிக்கிற ஆகாரங்களை மனசில் திருப்தி ஏற்படுற அளவுக்கு சாப்பிட்லாம். அதுதான் அதுக்கு அளவு. ஜீரணத்துக்கு லேசாக உள்ள பொருள்களை முறை தவறி சாப்பிட்டா கூட அதிகமாக எதுவும் கெடுதல் பண்ணிவிடாது. ஆனால் கடினமான உணவு வகை இருக்குது பாருங்கள், அதை கண்ணாமண்ணான்னு சாப்பிட்டோம்னா கஷ்டத்தில் கொண்டாந்து விட்டுரும். ஆனால் தினமும் உடற்பயிற்சி செய்கிறவங்க, இயல்பாகவே அதிக ஜீரண சக்தி உள்ளவங்க, இவங்களுக்கு இது ஒன்றும் கெடுதல் பண்ணுறதில்ல. இன்னொரு விஷயம் ஆகாரத்தை அதிகமாக சாப்பிட்டாலும் தப்பு, குறைச்சலாக சாப்பிட்டாலும் தப்பு அப்படிங்கிறது ஆயுர்வேதம். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா உடம்புல வாயு, பித்தம், கபம் இது 3ஐயும் அதை அதிகமாக்கி விட்ருமா. அதனால் செரிமான சக்தி குறைஞ்சிருமா, பல நோய்கள் உண்டாகுமா. குறைச்சலாக சாப்பிட்டா பலம், நிறம், வளர்ச்சி, மனம், அறிவு, புலன்கள் எல்லாம் பாதிக்கப்படுமா. முக்கியமாக ஆகாரத்தை போதிய அளவுக்கும் குறைச்சி சாப்பிட்டா அது 80 வகையான வாத நோய்களுக்கு காரணமாகும் அப்படின்னு சொல்லுது ஆயுர்வேதம். அதனால் நாம் சாப்பிட்ற ஆகாரம் அதிகமாகவும் கூடாது, குறையவும் கூடாது. சரி, அதை எப்படி நாம் கண்டுபிடிக்கிறது? அளவோடு சாப்பிடும் பொழுது உடலின் செயல்பாடுகள் ஒழுங்காக இருக்கும். அதாவது நிற்கிறது, உட்கார்றது, தூங்கிறது, நடக்கிறது, மூச்சை இழுக்கிறது, மூச்சை வெளியில் விடுறது, சிரிக்கிறது, பேசுகிறது எல்லாம் சுலபமாக இருக்கும். இதையெல்லாம் நாம் சுகமாக உணர்ந்தால் நாம் சாப்பிட்ற உணவின் அளவு கூடவோ குறையவோ இல்லை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். சாதாரணமாக சில வகையான ஆசாமிகளை நாம் தினமும் பார்க்கலாம். அவங்களுக்கெல்லாம் உட்கார்றது ஒரு சாதனை, எழுந்திருக்கிறது அதை விட பெரிய சாதனை, நடக்கிறது ஒரு பெரிய சாதனை, சிரிக்கிறப்போ கூட உடம்பு சிரமப்படும். இவங்கள்லாம் ஆகார விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அப்போது ஒருத்தர் சொல்கிறார், நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் சார், அருமையான சாப்பாடு, வெலா புடக்கே சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கிறார் ஒரு கல்யாண வீட்லேயே. அப்படிலாம் செய்யப்படாதான். அது ஒரு பெரிய பெருமைப்படக்கூடிய விஷயம் இல்லையா. மூச்சு முட்டை சாப்பிட்டேன்னு சில பேர் சொல்கிறாங்கல்ல, அதுவும் தப்பு. சாப்பிட்றதுனால நம்ம வயிற்றில் உள்ள செரிமான உறுப்புகள் கெட்டுறக்கூடாது. அதனால் கை சாப்பாட்டுக்கிட்ட போகும் பொழுதெல்லாம் கவனமாக இருக்கணும். இவ்வளவும் ஆயுர்வேத மருத்துவம் சொல்லுகிற ஆலோசனைகள். நம்ம ஊரில் ஒரு கல்யாண விருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. பந்தியில் உட்காந்து மும்முரமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் ஒருத்தர். பரிமாறிக்கிட்டு வந்தவர், சார் இதுக்கு முன்னாடி முந்தின பந்தியிலேயே நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேனே அப்படின்னார். அதுக்கு இவர், உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகம், எனக்கு ஜீரண சக்தி அதிகம் அப்படின்னாராம். ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.